அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஜென்ரல் தமிழில் உவமையின் தொடரின் பொருளறிதல் அப்படிங்கிற ஒரு டைட்டில் தான்ப்பா நம்ம பார்க்க போகிறோம். இது நமக்கு நியூ சிலபஸில் இப்போ கவர் ஆகுறது அப்படிங்கிறதுனால இதை பற்றி நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அனலைஸ் தான்ப்பா இந்த கொஸ்டினில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இப்போ நம்ம கொடுத்துருக்க டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் படி நமக்கு இந்த உவமை தொடர் பொருளறிதல் எதில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அழகு 5ல் தான்ப்பா நமக்கு கவர் ஆகுது. இதில் என்னென்ன டீட்டெயில் கவர் ஆகுது அப்படின்னு பாருங்கள். தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள், உவமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழி பொருளறிதல், ஆவண உள்ளடக்கத்தை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நமக்கு அழகு 5ல் கவர் ஆகுதுப்பா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உவமை தொடரின் பொருளறிதல் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் அடுத்தடுத்த டாப்பிக்கை பார்க்கலாம். இப்போ இந்த டாப்பிக்கில் உவமை தொடரின் பொருளறிதல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிற உவமைக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெளிவு அப்படிங்கிறது தான் இதனோட பொருளாக இருக்கும். எதனால் அந்த மாதிரி தெளிவு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம உள்ளங்கையில் ஒரு நெல்லிக்கனியை வச்சோம் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே வெளிப்படையாக தெளிவாக அவங்க கையில் நெல்லிக்கனி இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இல்லைங்களா? தெளிவாக அப்படி தெளிவாக தெரிகிறதுக்கு பேர் தான் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. யானை புக்க புலம் போல அப்படிங்கிற உவமை பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீணாக்குவது அப்படிங்கிறாங்க. இது எந்த மாதிரி பொருள் கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வயல்வெளியில் கதிர் எல்லாமே விளைஞ்சு அறுவடைக்கு ரெடியாக இருக்கும்போது ஒரு யானைக்கு சாப்பாடு போடும் விதமாக அந்த யானையை அப்படியே அந்த நிலத்துல சாப்பிட விட்டோம் அப்படின்னா அது சாப்பிட்றத விட அது காலில் மிதிப்பட்டு வேஸ்ட் ஆகிற நெல்மணிகள் தான் அதிகமாக இருக்கும். இது யானையை ஒரு மரத்தில் கட்டிட்டு அந்த நெல்மணிகளை நம்ம அறுவடை செஞ்சு சாப்பிட போட்டோம் அப்படின்னா கூட ஒரு 10 நாளைக்கு அந்த யானைக்கு அது சாப்பாடாக வரும் இல்லைங்களா? அது மாதிரி யானை புக்க புலம் போலன்னா யானை புகுந்த வயல் போல அப்படின்னு அர்த்தம். யானை அந்த வயலில் புகுந்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சுன்னா அது காலால் மிதித்து நிறையா தான் வேஸ்ட்டாக போகும். அது சாப்பிட்றது கம்மியாக தான் இருக்கும். அந்த உவமையை பொருள் கூறுற விதமாக தான் இந்த இடத்துல வீணாகுவது அப்படிங்கிற பொருள் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படிங்கிற உவமை பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடமை தவறுதல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு பெரிய வயல்வெளி இருக்குது, இல்லை நம்ம ஒரு வீடே புதுசாக கட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வாட்ச்மேன் மாதிரி அப்படி போடுறோம் இல்லைங்களா? அப்படி போடும்போது அவங்க நம்ம இல்லாத போது அந்த அந்த வயல்வெளியில் நமக்கு தெரியாமல் விளைஞ்சிருக்கிற பொருள்களை அவங்க திருடிட்டு போயிடுவாங்க. இல்லை நம்ம வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேன் ஒரு செக்யூரிட்டி வைக்கிறோன்னா நம்ம இல்லாத நேரம் நம்ம வீட்டில் புகுந்து நம்ம வீட்டில் இருக்கிறத அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவங்கள நம்பி அவங்க ஒரு வேலைக்காண்டி அவங்கள பணியமர்த்துறோம். அவங்க அந்த பணிக்குரிய கடமையை செய்யாமல் அந்த கடமையிலேருந்து தவறுறதுக்கு தான் வேலையே பயிரை மேய்ந்தாது போல அப்படிங்கிறாங்க. காவலுக்கு தான் நம்ம வேலி போடுவோம். அந்த வேலி வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னா அதுக்கு தான் கடமை தவறுதல் அப்படிங்கிற மீனிங்கில் வரும்ப்பா. அதுக்கு பேர் தான் வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. கிணற்று தவளை போல அப்படிங்கிற உவமைக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அறிவின்மை அப்படிங்கிறது பேர். ஒரு கிணத்துல தவளையை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த தவளை என்ன நினைக்குமா, அந்த கிணறு மட்டும்தான் உலகம், அந்த கிணத்தை தாண்டி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தவளை நினைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண்கள் எல்லாமே ஆஃப்டர் மேரேஜ் அந்த 4 சுவத்துக்குள்ள இருக்கிற அந்த 4 சுவர் மட்டும்தான் நம்மளோட உலகம் அப்படின்னு நினைச்சு இருந்துடுறாங்க. அவங்க அதை விட்டு வெளியில வெளி உலகமும் இருக்கு அப்படிங்கிற உலக அளவை அவங்க தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிணற்று தவளை போல அப்படின்னு உலக அறிவு இல்லாம அந்த கிணறு மட்டும்தான் உலகம் அப்படின்னு தெரிஞ்சு இருக்கக்கூடாது அப்படிங்கிற விதமாக தான் இந்த பழமொழியை சொல்லுவாங்க, கிணற்று தவளை போல அப்படின்னு. நெக்ஸ்ட் பாருங்க. இரட்டை கிளவி போல அப்படிம்பாங்க. அது என்ன மாதிரி உவமையை பொருள் கூறுன்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றுமை அப்படின்னு பொருள் கூறும். இரட்டை கிளவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சலசல, பலப்பல, மலமலை அப்படின்னு 2 வார்த்தையுமே ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா தொடர்ந்து வரும். அதை பிரிச்சிங்க அப்படின்னா பொருள் இருக்காது. இப்போ சலசலன்னு பிரிச்சிங்கன்னா சலசலக்கு எந்த மீனிங்குமே இருக்காது. பலப்பலன்னு பிரிச்சிங்கன்னா, மலமலைன்னு பிரிச்சிங்கன்னா, படப்படன்னு பிரிச்சிங்கனாலும் அதுக்கு பொருள் இருக்காது. அந்த மாதிரி அந்த இரட்டை கிளவி சொற்களை 2ஆக பிரிச்சுட்டோன்னா பொருள் இல்லாமல் போயிடும். அது 2ம் சேர்ந்து தான் எப்பயுமே வரும். அந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற உவமை அடிப்படையாக உணர்த்துறதுக்கு தான் இந்த இரட்டை கிளவி போல அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் பாருங்க, நீர்மேல் எழுத்து போல அப்படிங்கிற உவமை கூறும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையின்மை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தண்ணி மேலே வந்து எழுதுனீங்க அப்படின்னா அது வந்து நிற்காது. அந்த எழுத்து அப்படியே நம்ம எழுதும்போது அதை ஜஸ்ட் பார்க்கலாமே தவிர அடுத்த லைட்டாக அந்த நீரோட்டங்கள் வந்து அந்த காற்றுக்கு அலைபாயும் போது அந்த எழுத்து வந்து அழிஞ்சு போயிடும் இல்லைங்களா. இப்போ கடல் அலையே வரும்போது அந்த மணலில் வந்து நம்ம ஒரு வீடோ ஒரு பேரோ எழுதி வைக்கிறோன்னா திரும்ப அந்த அலை வந்து அந்த பேரை எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடும் இல்லைங்களா. அதைத்தான் கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. நீர் மேலே எழுத்து போலன்னா நீர் மேலே நம்ம எழுதி வச்சோன்னா அது நிலைச்சி இருக்காது. அது எப்போனாலும் அது நிலை இல்லாமல் அது அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற பொருளை குறிக்கிறது தான் இந்த இடத்துல நீர் மேல எழுத்து போல அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, உவமைக்கு ஏற்ற பொருள் வந்து தாமரை இலை நீர் போல அப்படின்னு சொல்றாங்க. பற்றற்று இருத்தல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பற்று இல்லாம இருக்குது. தாமரை இலை மேல ஒரு 2 சொட்டு தண்ணி ஊத்துங்களேன், அது அந்த தாமரை இலையில ஒட்டவே ஒட்டாது. அது தனியா அப்படியே ரவுண்டா ஒரு சேப்பாகி அந்த தாமரை இலை மேல தனியா நிற்கும். அது மாதிரி சில பேர் என்ன செய்வாங்க, யாரு கூடயுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக சேர்ந்துக்க மாட்டாங்க, கலகலன்னு பேச மாட்டாங்க, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு மைண்ட் செட்டை வளர்த்துக்கிட்டு தனக்குன்னு ஒன்றுன்னு தனியாக அவங்க ஒரு உலகத்தில் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எதுலேயுமே பற்று இல்லாமல் தன்னிச்சையாக இருக்காங்க பார்த்தீங்களா. எதுலையுமே பற்று இல்லாமல் அதுக்கு பேர் தான் தாமரை இலை நீர் போல அப்படின்னு உவமையை சொல்லுவாங்க. அந்த தாமரை இலை மேலே நீர் ஒரு டிராப் விட்டிங்கன்னா அதில் வந்து அது ஒட்டாது, அது தனியாக நிற்கும். அதுக்கு தான் பற்றற்று இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, உயிரும் உடம்பும் போல உவமை கூறும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமை. ஏன்னா நம்ம உடம்புல வந்து உயிர் போயிருச்சு அப்படின்னா இந்த உடம்புக்கு வந்து எந்த ஒரு அர்த்தமுமே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி இந்த உடம்பு மட்டும் போய் உயிர் ஆன்மா மட்டும் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த உடம்புக்கு வந்து எந்த மீனிங்குமே இருக்காது. அந்த உயிர் உடம்பு ரெண்டுமே சேர்ந்து இருந்தால் தான் அது ஒரு மனிதனாக இருந்து அதை நம்ம சமுதாயத்தில் வந்து நம்ம ஏற்றுக்கிறோம் இல்லைங்களா. அப்போ அந்த உடம்பும் உயிரும் எப்பயுமே ஒன்று போல இருக்கணும் அப்படிங்கிற உவமையை தான் இந்த இடத்துல பொருளை வந்து கூறுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மலரும் மனமும் போல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குமே வந்து ஒற்றுமை அப்படின்னு தான்ப்பா வரும். ஏன்னா ஒரு மலர் வந்து மல்லிகையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எவ்வளோ அழகா வாசமா இருக்கும், மனமா இருக்கும் இல்லைங்களா. அந்த மனத்தை எடுத்துருங்க, அந்த மலருக்கு வந்து எந்த மீனிங்குமே இல்லாமல் போயிடும். வெறும் வாசம் மட்டும் இருந்து அந்த இடத்துல மலர் இல்லை அப்படின்னாலும் அந்த வாசனைக்கும் எந்த மீனிங்கும் இல்லாமல் போயிடும். ஏன்னா மணந்துச்சு அப்படின்னா மலர் போல மல்லிகை மனம் வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மல்லிகையோட சேர்ந்தது தான் அந்த மனம். அப்போ ரெண்டையுமே வந்து ஒன்றுக்கொன்று பிரித்து பார்க்க முடியாது. அப்போ ஒற்றுமை அப்படிங்கிற பேர்ல தான் இந்த உவமை வந்து நமக்கு இங்க வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, குன்றேறி யானை போர் கண்டற்றால் உவமை கூறும் பொருள் வந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு குன்றின் மேல வந்து நம்ம ஏறி நம்ம போர் புரிஞ்சாலுமே வந்து நம்ம கை வந்து நமக்கு வந்து எப்பயும் பாதுகாப்பா இருக்கும். அது நம்ம உடம்போட சேர்ந்த கை இல்லைங்களா. அந்த மாதிரி தான் குன்றின் மேல் ஏறி ஒரு பெரிய குன்றின் மேலே ஏறி நின்னோம் அப்படின்னா நமக்கு கீழே வந்து யானை போர் நடந்தாலுமே வந்து அதை நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஏன்னா நம்ம ஒரு உயரமான இடத்துல இருக்கும்போது நமக்கு கீழே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். சேம் டைம் நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துல நிற்கிறோம் அப்படிங்கிற உணர்வு வந்து நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அதைத்தான் வந்து குன்றேறி யானை போர் கண்டற்றார். யானையோட போரை பார்த்தாலுமே நம்ம ஒரு குன்றின் மேலே நின்றுட்டோம் அப்படின்னா நம்ம பாதுகாத்துக்கிறோம். ஏன்னா யானை வந்து அவ்வளோ பெரிய குன்று மேலே ஏறி வர முடியாது இல்லைங்களா. அப்போ நம்ம சேஃபாக இருக்கோம், நம்ம சேஃப் சைடு இருக்கோம் இல்லைங்களா. அதைத்தான் இந்த உவமை வந்து கூறுது. நெக்ஸ்ட் பாருங்க, மழை காணா பயிர் போல அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப வெயில் காலத்தில் வறட்சியாக இருக்கிற காலத்தில் நம்ம மழையை எதிர்நோக்கி காத்திருப்போம். அப்படி காத்திருக்கும் போது மழை பெய்யலை அப்படின்னா நம்ம ரொம்ப சோகமாயிரும் இல்லைங்களா. விவசாயிகள் எல்லாமே அந்தந்த பருவத்துக்கு வந்து பயிர்களை விதைச்சிட்டு நீருக்காக மழையை நம்பி இருப்பாங்க. அப்படி மழை பெய்யலை அப்படின்னா அவங்க விதைச்ச நெல், அவங்க விதைச்ச பயிர் பூராமே வேஸ்ட்டாக போயிடும் இல்லைங்களா. அதனால அந்த மழை காணலை அப்படின்னா அவங்க ரொம்ப சோகமாயிருவாங்க. அதைத்தான் இந்த இடத்துல உவமையாக கூறுறாங்க. மழைக்கால பயிர் போல அப்படின்னா சோகம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, கீரியும் பாம்பும் போல அப்படின்னா பகைமை. கீரியும் பாம்பும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுக்கொன்று எங்கே பார்த்தாலுமே ஒன்று மேலே ஒன்று ஏறி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ரெண்டுமே வந்து ஒத்துமையாக இருக்காது. அதனால தான் கீரியும் பாம்பும் போல அப்படிம்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒன்றுக்கொன்று முரணாவே பேசிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டான இதுவே பேச மாட்டாங்க. இவங்க ஒன்று சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க இன்னொன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 பேரும் பேசி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதைத்தான் வந்து கீரியும் பாம்பும் போலன்னு சொல்லுவாங்க. 2 பேரும் எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கு மீனிங் என்ன, பகைமை தானே வளரும். அங்கே வந்து நட்பாக வளராது இல்லைங்களா, பகைமை தானே வரும். அதை தான் இந்த இடத்துல உவமையாக பொருள் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க,
இலவு காத்த கிளி போல அப்படின்னா ஏமாற்றம். இந்த இலவு காத்த கிளி போல அப்படின்னா ஒரு மரத்துல வந்து இலவம்பஞ்சு வந்து காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்குமா. அந்த கிளி வந்து அது வந்து பழம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அப்போ இந்த பழம் என்னைக்குனாச்சும் ஒரு நாள் பழுத்து நமக்கு வந்து சாப்பாடக்கூடிய பழங்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி வந்து அந்த மரத்தில் காத்துக்கொண்டே இருக்குமா. அப்படி காத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இலவம்பஞ்சு பழம் என்ன செய்யும், அப்படியே வெடிச்சோன்னா அது பஞ்சா தூள் தூளாக எல்லாத்தையுமே பறந்து போயிருமா. அப்போ அந்த கிளி நினைக்குமா, அடடா இது நம்ம பழுத்து நமக்கு பழம் வந்து சாப்பிட கொடுக்கும் அப்படின்னு நம்ம இவ்வளோ நாளாக காத்திருந்தோமே, இது இப்படி பஞ்சா பறந்து போயிருச்சே அப்படின்னு சொல்லி அது ரொம்ப சோகமாகி ஏமாற்றமாகி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இந்த இடத்துல இலவு காத்த கிளி போல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பொருள் என்னன்னா ஏமாற்றம். நெக்ஸ்ட் பாருங்க, கடலில் கரைத்த பெருங்காயம் போல. இவ்வுவமை கூறும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயனின்மை அப்படிங்கிறதா இந்த உவமை கூறும் பொருள். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கடல் வந்து எவ்வளோ பெருசு, நம்ம கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் கடல் தெரியும். அந்த கடத்துல போய் இத்தனோடு பெருங்காயத்தை போய் கலந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், அது எந்த பயனுமே இருக்காது. ஏன்னா அது கடல்ல எங்க கரைஞ்சிச்சு, எப்படி கரைஞ்சிச்சு, அது என்ன ஆச்சு, அப்படி அந்த பெருங்காயம் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல அது கரைஞ்சிட்டு அது கடலோட கடலாக கலந்து போயிடும், யாருக்குமே யூஸ் இல்லாமல் போயிடும் இல்லைங்களா. அதை தான் இந்த இடத்துல சொல்லுவாங்க பயனின்மை அப்படின்னு சொல்லி. சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, அத்தி பூத்தார் போல அப்படின்னா அரிதாக அப்படின்னு அர்த்தம். இந்த அத்தி பூ அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒருக்கே எப்போவோ தான்ப்பா பூக்கும். அது அடிக்கடியெல்லாம் பூக்காது, ஒரே பூக்காது, 12 வருஷத்துக்கு ஒருக்க தான் பூக்கும். அப்படி அரிதா பூக்கிறது அப்படிங்க 12 வருஷம் அப்படிங்கிறது ஒரு அரிது தானே. ஒரு மனுஷன் வந்து ஒரு 50 வருஷம் வாழ்றான் அப்படின்னா அவன் வாழ்நாளில் ஒரு 3 டைம் தான் அந்த பூவை வந்து அவன் பார்க்க முடியும், அதுக்கு அப்புறம் பார்க்க முடியாது. அப்படிங்கும்போது அது ரொம்ப அரிதான செயல் தானே. அதை தான் இந்த இடத்துல வந்து கூறுறாங்க. அத்தி பூத்தார் போலன்னா அரிதாக அப்படிங்கிற மீனிங்ல வரும். நெக்ஸ்ட் பாருங்க, கண்ணினை காக்கும் இமை போல அப்படிங்கிற உவமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேணல். இதுல பேணல் பாதுகாத்தல் ரெண்டுமே வரும்பா. நம்ம கண்ணோட இமை என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை பாதுகாக்கிறது தான் அந்த இமையோட வேலையா இருக்கும். இப்போ கண்ணுல ஏதோ ஒரு தூசி பட்டுட்டாலோ ஏதோ ஒன்று பட்டுட்டாலோ நம்ம கண்ணுக்கிட்ட நம்ம விரலை கொண்டு போனாலும் என்ன செஞ்சாலுமே பாருங்க அந்த இமை வந்து டக்குன்னு அந்த கண்ணை வந்து நம்ம மூடி பாதுகாத்துறோம். அவ்வளோ நம்ம யோசிக்க கூட முடியாது, அவ்வளோ சீக்கிரமாக வந்து அந்த இமை வந்து நம்ம கண்ணை மூடிடும் இல்லைங்களா. அப்போ அதை என்ன செய்யுது, அந்த கண்ணுக்கு வந்து அவ்வளோ பாதுகாப்பாக வந்து அந்த கண்ணை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. அதுக்கு தான் இந்த இடத்துல வந்து பேணல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எலியும் பூனையும் போல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகைமை. ஏன்னா பூனை வந்து எலியை எங்கே பார்த்தாலும் பிடிச்சு சாப்பிட்ரும், எலி வந்து பூனை எங்கே பார்த்தாலும் அப்படியே ஓடி போயிடும், நம்மளை பிடிச்சி சாப்பிட்ருமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த எலியும் பூனையும்னா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு ஒன்றுக்கொன்று முரணாவே தான் இருக்கும். நம்ம டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன் பார்த்தீங்கன்னாலும் அதில் அந்த டாமும் அந்த ஜெரியும் எலியும் பூனையும் தான். அது பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே தானே இருக்கும். அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அங்கே என்ன இருக்கும், பகைமை தான் இருக்கும். அப்போ எலியும் பூனையும் போலன்னா பகைமை அப்படிங்கிற மீனிங்ல தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, முதலை கண்ணீர் என்னும் உவமையோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய்யலுகை அப்படின்னு சொல்றாங்க. முதலை அப்படிங்கிற மிருகத்துக்கு வந்து அந்த விலங்குக்கு வந்து கண்ணீர் தண்ணியே வராதுப்பா. கண்ணீர் தண்ணி வராத ஒரே விலங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலை தான். அந்த முதலைக்கு கண்ணீர் தண்ணியே வராது, கண்ணீர் தண்ணி ஒரு சொட்டு கூட வராது. ஆனால் அவங்க வந்து அழுகிற மாதிரி ஆக்ஷன் விடுவாங்க. நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளைகளை அடிச்சிட்டோம்னாவோ நம்ம பிள்ளைகளை ஏதாவது திட்டோம்னாவோ அது வாயை பிறந்து பேன்னு கத்தி ஆளும். ஆனால் அது கண்ணுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு கண்ணீர் வராது. ஆனால் அங்கிட்டு உருண்டு பிறண்டு அழுது வீடையே ரெண்டாக்கும், ஒரு சொட்டு கண்ணீர் வராது. அப்படி கண்ணீர் வராமல் அழுகிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் முதலை கண்ணீர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, துஞ்சு புலி இடனறிய சிதடன் போல அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொருளுக்கு அந்த உவமைக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா அறியாமை. துஞ்சு புலி இடறிய சிதடன் போலன்னா புலி வந்து அந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா அது நம்மளை எப்படியும் நம்மளை அடிச்சு தூக்கி போட்டுரும் இல்லைங்களா. அவ்வளோ பவர் வந்து அந்த புலிக்கு இருக்கு. அந்த புலி வந்து வந்தாலுமே நம்மளை வந்து அடிச்சு தூக்கி போட்டுரும் அப்படிங்கிற அந்த அனுபவம் அறிவு கூட இல்லாம இருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் அறியாமை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நகமும் சதையும் போல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமை.
நம்ம உடம்புல இருக்க அந்த நகத்தை வந்து அந்த சதையிலேருந்து பிச்சு எடுக்க முடியாது. எக்ஸ்ட்ரா வளர்ந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கட் பண்ணிடலாம். ஆனால் நம்ம சதையோடு சேர்ந்து அந்த நகம் ஒரு பாட்டு வளர்ந்துருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் என்ன பண்ணாலும் எடுக்க முடியாது. அப்படி சப்போஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல பெயின் வந்து நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். அப்போ அது என்ன செய்யும், அந்த நகமும் சதையும் வந்து எப்பயுமே ஒற்றுமையாக இருக்குது. அப்படி ஒற்றுமையாக இருக்க போய் தான் ஒன்றோட ஒன்று நம்மளால் பிரிக்க முடியலை. ஒன்றோட ஒன்று பிரிக்க முடியலை அப்படின்னாவே அந்த இடத்துல என்ன, ஒற்றுமை அப்படிங்கிற மீனிங் தானே வரும். அப்போ நகமும் சதையும் போலனா ஒற்றுமை அப்படிங்கிற மீனிங்கில் தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, இடி விழுந்த மரம் போல அப்படின்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம். ஒரு பசுமையான மரம் இருக்கு, நல்லா வளர்ந்து செழிப்பா நிக்குது அப்படின்னா அந்த மரத்து மேல வந்து இடி விழுந்துருச்சு அப்படின்னா அதனோட இலைகள், பூ, பழம், காய் எல்லாமே கருகி அந்த மரம் வந்து பட்டை மரமா வேஸ்டா போயிடும். அப்படி வேஸ்டா போயிடுச்சுன்னா அந்த மரம் என்ன நினைக்கும், ஆகா நம்ம எவ்வளவு பசுமையா இருந்தோம், இந்த இடி வந்து நம்ம மேல விழுந்து நம்மளை இப்படி வந்து எதுக்குமே யூஸ் ஆகாம மாத்திருச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் இல்லைங்களா. அதுக்கு பேர் தான் இடி விழுந்த மரம் போல அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படைத்தன்மை. இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான்ப்பா. இதோட நம்ம உவமைக்கு பொருள் கூறுக அப்படிங்கிற வீடியோவில் இருக்க மீனிங் வந்து நமக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு தமிழ் டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.